ஹரே கிருஷ்ணா. தெய்வ திராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 7 விதுரரின் தொடர்ந்த விசாரணைகள் பதங்கள் 16, 17. 16ஆம் பதம். சாது ஏதத் வியாஹிருதம் வித்வன் நாத்ம மாயாயனம் ஹரே ஆபாதி அபார்தம் நிர்மூலம் விஸ்வமூலம் நயத் பகி. மொழிபெயர்ப்பு. கற்றறிந்த முனிவரே, உங்களுடைய விளக்கங்கள் உள்ளபடி மிகவும் சிறப்பாக உள்ளன. பந்தப்பட்ட ஆத்மாவின் தொல்லைகளுக்கு பகவானின் புறச்சக்தியின் அசைவைத் தவிர வேறு காரணம் இல்லை. பொருளுரை. பகவானுடன் ஒன்றாக வேண்டும் என்ற ஜீவராசியின் சட்டவிரோதமான ஆசைதான் எல்லா பௌதிக தோற்றங்களுக்கும் மூல காரணமாகும். இல்லையெனில் தமது சொந்த லீலைகளுக்காக கூட பகவான் இத்தகைய ஒரு தோற்றத்தை படைக்க வேண்டிய அவசியமில்லை. பகவானுடைய புறச்சக்தியின் வசியத்திற்குட்பட்டுள்ள பந்தப்பட்ட ஆத்மா பௌதிக வாழ்வில் பல துரதிருஷ்டமான சம்பவங்களை பொய்யாக அனுபவித்து கொண்டிருக்கிறான். பகவான் புறச்சக்தியை மாயா ஆள்கிறார். ஆனால் ஜீவராசி அதே மாயையினால் ஆளப்படுகிறான். பகவானின் ஆட்சி புரியும் பதவியை ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற ஜீவராசியின் பொய்யான முயற்சிதான் அவனுடைய பௌதிக பந்தத்திற்கு காரணம். பகவானுடன் ஒன்றாக வேண்டும் என்ற பந்தப்பட்ட ஆத்மாவின் முயற்சிதான் மாயையால் விரிக்கப்படும் இறுதி வலையாகும். 17ஆம் பதம். யஸ்ச மூட தமோ லோகே யஸ்ச புத்தே பரம் கத தாவ் உபௌ சுகம் ஏதேதே கிளிஷ்யதி அந்தரிதோ ஜனக. மொழிபெயர்ப்பு. கடைத்தரமான மூடர்கள் மற்றும் புத்திக்கு மேற்பட்ட நிலையில் உள்ளவர்கள் ஆகிய இருவருமே இன்பம் அனுபவிக்கின்றனர். ஆனால் அவர்களுக்கு இடைப்பட்டவர்கள் பௌதிக துன்பங்களை அனுபவிக்கின்றனர். பொருளுரை. மூடர்களில் கடைப்பட்டவர்கள் பௌதிக துன்பங்களை புரிந்து கொள்வதில்லை. வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் கழிக்கும் அவர்கள் வாழ்வின் துன்பங்களை பற்றி விசாரிப்பதில்லை. இவர்கள் கிட்டத்தட்ட மிருகங்களின் நிலையில் உள்ளனர். உயர்ந்தவர்களின் கண்களுக்கு துன்பத்தில் ஆழ்ந்திருப்பது போல் காணப்பட்டும் இவர்கள் பௌதிக துன்பத்தை அறிந்திருக்கவில்லை. ஒரு பன்றி அசுத்தமான இடத்தில் வாழ்கிறது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் உடலுறவு சுகத்தில் ஈடுபடுகிறது. மேலும் உயிர் வாழ்வதற்கு கடினமாக உழைக்கிறது. இவ்வாறாக தன் வாழ்வு இழிவானது என்பதை அது அறியவில்லை. அதைப்போலவே பௌதிக வாழ்வின் துன்பங்களை அறியாமல் உடலுறவு வாழ்விலும் கடின உழைப்பிலும் மகிழ்ச்சியடையும் மனிதர்கள் மூடர்களிலேயே கடைப்பட்டவர்களாவர். இருப்பினும் துன்பங்களை பற்றி அறியாததால் அவர்கள் பெயரளவேயான இன்பத்தை அனுபவிக்கின்றனர். புத்திக்கும் மேலான உன்னதமான முக்தியடைந்த நிலையிலுள்ள மற்றொரு பிரிவினர் உண்மையாகவே மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றனர். இவர்கள் பரமஹம்சர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆனால் நாய் பன்றிகளின் நிலையிலோ அல்லது பரமஹம்சர்களின் நிலையிலோ இல்லாதவர்கள் பௌதிக துன்பங்களை உணர்கின்றனர். இவர்களுக்கு பரம சத்தியத்தை பற்றி விசாரணை தேவைப்படுகிறது. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. இப்பொழுது பிரம்மத்தை பற்றி ஒருவன் கேள்வி கேட்க வேண்டும் என்று வேதாந்த சூத்திரம் குறிப்பிடுகிறது. பரமஹம்சர்களுக்கும் முட்டாள்களுக்கும் இடைப்பட்டவர்களுக்கு இந்த விசாரணை தேவைப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா.